அது ஒரு பற்றாக்குறையாக இருக்கலாம், அதற்கு தீர்வு அளிக்கப்பட்டிருக்கிறது. வியாதிக்கு எப்படி தீர்வளிக்கப்பட்டது, ப்ரொமோஷனுக்கு எப்படி செய்யப்பட்டது, எல்லாவற்றிற்கும் ஒரே ஒரு வழியைத்தான் தேவன் வைத்திருக்கிறார். அது என்ன வழி என்றால் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற வழி. இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து என்ன சொல்றார்? எப்ப நான் உண்மையா சொல்றேன், சத்தியமா சொல்றேன், மலை போல் இருக்கிற பிரச்சனையை பார்த்து பேசினால் அது சமுத்திரத்திலே தானாகவே புதைந்து போகும் என்று சொல்லுகிறார். பல போசாத்தான தவறான எண்ணத்தை கொண்டு வர்றது அப்பா பார்த்து கொள்வார், எங்கள் தேவன் பார்த்து கொள்வார். நீங்க எல்லா சூழ்நிலைக்கும் எல்லா தேவைக்கும் இப்படி பேச கற்றுக்கொள்ளுங்கள். இது பரலோக பாஷை. இந்த வையகத்தை வாழ வைக்கும்படியாக 21வது நூற்றாண்டின் தேவர்களே, இன்றைக்கு தேவன் உங்களுடைய மனதை புதிதாக்க போகிறார். கிறிஸ்து இயேசு செய்தவைகளையும் செய்வீர்கள், அதைவிட பெரிய அற்புதங்களை செய்வீர்கள். ஏனென்றால் உங்களை குறித்து அப்படித்தான் எழுதியிருக்கிறது. 91வது அவருடைய அனந்த ஞானம், ஹிஸ் சாவரின் மைண்ட். அது என்ன தெரியுமா? எச்சூழலில் என்ன சொல்ல வேண்டும். வேதம் முழுவதும் நாம் அலசி ஆராய போகிறோம். நமக்கு இருக்கிற 30 நிமிடங்களிலே வேதத்திலே பலவிதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு அளிக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு பற்றாக்குறையாக இருக்கலாம், அதற்கு தீர்வு அளிக்கப்பட்டிருக்கிறது. வியாதிக்கு எப்படி தீர்வளிக்கப்பட்டது, ரைட், ப்ரொமோஷனுக்கு எப்படி செய்யப்பட்டது, எல்லாவற்றிற்கும் ஒரே ஒரு வழியைத்தான் தேவன் வைத்திருக்கிறார். அது என்ன வழி என்றால் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற வழி. He is our complete model. ஒரு முழுமையான வழி யாரு? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னார் அல்லவா? அவருடைய வழி ஒரு முக்கியமான வழியை ஆவியானவர் நமக்கு கற்றுத்தர போகிறார். இயேசு கிறிஸ்துவுடைய வாயிலிருந்து நாம் கேட்க போகிறோம். மார்க்கு 11:23 மனப்பாடம் செய்கிறவர்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆசீர்வாதத்தினால் நீங்கள் அலங்கரிக்கப்படுவீர்கள். அது என்ன? மார்க்கு 11:23, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன்னுடைய இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து என்ன சொல்றார்? எப்ப நான் உண்மையா சொல்றேன், சத்தியமா சொல்றேன், மலை போல் இருக்கிற பிரச்சனையை பார்த்து பேசினால் அது சமுத்திரத்திலே தானாகவே புதைந்து போகும் என்று சொல்லுகிறார். ரைட்? வேதம் முழுவதும் 100க்கும் அதிகமான உதாரணங்கள் உள்ளன. எல்லாவற்றையும் எடுத்து தியானிக்க வேண்டியது. ஆனால் நீங்க தியானிங்க, ரூம் போட்டு தியானிங்க. பழைய ஏற்பாட்டில் பார்ப்போமா, புதிய ஏற்பாட்டில் பார்ப்போமா? அருமையான தேவர்களே, பழைய ஏற்பாட்டில் பாருங்க, வனாந்தரத்திலே யோசுவாவுக்கு வெளிச்சம் வேணும். ரைட்? சிம்பிளா முடிச்சிட்டான். ஆண்டவரே எங்களுக்கு வெளிச்சம் வேணும், ஒரு 4 hours எங்களுக்கு லைட் வேணும் அப்படின்னு அவன் கெஞ்சவில்லை. அவன் என்ன செஞ்சான்? மார்க்கு 11:23 கீழ்ப்படிந்தான். மலையை பார்த்து பேசினான். ரைட்? என்ன சொன்னா? சூரியனே இங்கே நில்லு, சந்திரனே இங்கே நில்லு. ஐயா, யாத்ராகமோ புஸ்தகத்துலங்க அவனுக்கு இந்த வெளிச்சம் இருந்தது பாருங்க. அநேகமாக வேதத்துல எந்த தேவைக்கும் ஜெபிக்கவில்லை, எல்லா தேவைக்கும் பேசினார்கள் அல்லது கட்டளையிட்டார்கள். ஆபிரகாம்ல ஆரம்பிச்சு பவுல் வரைக்கும் பார்க்க போகிற உதாரணங்கள், என்னுடைய உதாரணங்களையும் இடையிடையே நான் சொல்லுவேன். முதலாவது பாருங்களேன், நம்ம ஆபிரகாம்ல ஸ்டார்ட் பண்ணுவோம். சொன்னபடியே ஆயிற்றுங்க. அவன் ஈசாக்கு கேட்கிற, அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அங்கே ஆதியாகமம் 22:7 மற்றும் 8வது வசனங்கள். The book of Genesis chapter 22 verses 7 and 8. அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே இதோ வருகிறேன் என்றான். அப்பொழுது அவன்,
இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்கிறான். பாருங்க, ஆபிரகாமுடைய குமாரனாகிய ஈசாக்கு அவங்க அப்பாட்ட கேட்கிற, அப்பா எல்லாம் இருக்குது, விறகு இருக்குது, தீப்பெட்டி இருக்கிறது, என்ன இல்லை, பலிக்கு ஆடு இல்லையே என்று சொன்ன பொழுது ஆபிரகாம் என்ன சொன்னான்? 22வது அதிகாரம் 8வது வசனத்தில், அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் நமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்ளுவார் என்றார். கர்த்தரை தெய்வமாக கொண்டு நீங்கள் பாக்கியவான்கள், ஏனென்றால் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு உங்களுடைய நாவிலே இருக்குது. ரிசல்ட் என்னன்னு சொல்லி பார்க்கட்டுமா? ஆபிரகாம் அப்படி சொல்ல, எப்பா நீ அமைதியா வா தம்பி, நமக்கு தகன பலிக்கு தேவையான ஆட்டுக்குட்டியை கர்த்தர் பார்த்து கொள்ளுகிறார் என்று சொல்லுகிறான். 13வது வசனத்திலே, ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கு கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். புரியுதா உங்களுக்கு? ஆபிரகாம் சொல்றாங்க, எப்பா தேவன் நமக்கு எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். அவன் சொன்னபடியே அங்கே ஒரு ஆட்டுக்கடாவை தேவன் வைத்திருந்தார். ஹல்லேலூயா. பாருங்க, எங்களுக்கு 2 பெண் பிள்ளைகள்ங்க, போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சிட்டாங்க. என்னுடைய மனைவிடத்துல சொல்றேன், ஏமா நம்முடைய மூத்த மகளுக்கு ஒரு வரன் பார்ப்போம் என்று சொன்ன உடனே சொன்னாங்க, என்னங்க நீங்க பணமே நீங்க வைக்கலையே அப்படின்னாங்க. நான் சொன்னேன், கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். பல முறை சொன்னங்க. 2 பெண் பிள்ளைகளுக்கும் தேவன் கர்த்தரால் பார்த்து கொண்டு வந்த 2 அருமையான மகன்களை. we don't have son-in-laws, we have sons. ஏன்? கர்த்தர் பார்த்து கொண்டார், அவர் பார்த்து கொண்டார், பெஸ்டா தான் பார்ப்பாருங்க. அந்த ஆட்டுக்கடா எப்படி இருந்திருக்கும்? பழுதற்றது, 1 வருஷம் தான் ஆயிருக்கணும். அப்படி நேர்த்தியான ஒரு பலியாக ஒரு ஆட்டுக்கடாவை தேவனால் ஆபிரகாமுக்கு சப்ளை பண்ண முடிந்தது. காரணம் அவனுடைய வாயின் வார்த்தை. ஆமா, உங்களுக்கு எதுக்கு பணம் இல்லை? வீடு கட்ட பணம் இல்லையா? அல்லது உங்களுடைய மகளுக்கு திருமணம் செய்து வைக்க பணம் இல்லையா? அல்லது உங்களுடைய டியூ கட்ட பணம் இல்லையா? அருமையான தேவர்களே, பேசுங்க, பேசுங்க, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். எப்போ பேசணும் தெரியுமா? நீங்க ஒரு சேலரிடு பர்சனா இருந்தா 10ஆம் தேதியே பிசாசு சந்தேகத்தை தருவான். போன மாதம் இழுத்து 25ஆம் தேதி வரைக்கும் சமாளிச்சிட்டோம், இந்த மாசம் நம்ம எப்படி சமாளிக்க போறோமோ, இந்த எண்ணம் வந்த உடனே அப்பால போ பிசாசே, என் தேவன் பார்த்து கொள்ளுவார் என்று சொல்ல நீங்க பயிற்சி எடுத்துக் கொள்ளுங்கள். முதலாவது உங்களோட பேசுங்க. ரைட்? பல போசாத்தானே தவறான எண்ணத்தை கொண்டு வர்றது. அப்பா பார்த்து கொள்வார், எங்கள் தேவன் பார்த்து கொள்வார். நீங்க எல்லா சூழ்நிலைக்கும் எல்லா தேவைக்கும் இப்படி பேச கற்றுக்கொள்ளுங்கள். இது பரலோக பாஷை. 2வது யாரிடத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளலாம்? ரெபெக்காளுடைய சகோதரர்களிடத்தில் கற்றுக்கொள்ளுமா? எதனாலே தேவன் ஈசாக்கையும் ரெபெக்காவையும் பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதத்தினால் நிரப்ப முடிந்தது என்றால், ரெபெக்காளை அனுப்பும் பொழுது அவளுடைய சகோதரர்கள் சொன்ன வார்த்தை ரொம்ப முக்கியங்க. என்னுடைய நாலேஜ் படி எந்த ஒரு தேவனுடைய பிள்ளையோ எந்த ஒரு விசுவாசியோ இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை தன்னுடைய பிள்ளைக்கு மேல சொல்லியே இருக்க மாட்டாங்க. நான் அதை உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்கள். அங்கே ஆதியாகமம் 24:60 ரெபெக்காளுடைய சகோதரர்கள் பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? ரெபெக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியே, நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக. 1. 2வது, உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்தரித்து கொள்ளுவார்களாக என்று ஆசீர்வதித்தார்கள். வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரூத். இதுக்கு தானே நீங்க ஓடுறீங்க. எதுக்கு ஓடுறீங்க? உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக சேர்த்து வைக்க வேண்டும். உங்களுக்கு ஒரு டெபாசிட் வேணும், வைப்பு நிதி வேணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வழி எப்பொழுதும் லகுவானதும் இன்பமானதுமானது. இட் இஸ் பிளசன்ட் அண்ட் என்ஜாயபிள். என்னுடைய நுகம் மெதுவாயும் என்னுடைய சுமை லகுவாகவும் இருக்கிறது. ஆங்கிலத்தில் சொல்லுது, மை ways are pleasant and enjoyable. Hallelujah. thank you Lord for your goodness. நன்றி ஆண்டவரே. thank you மாஸ்டர். அதன் பிறகு பாருங்க, ஈசாக்கு அவனுடைய மகனாகிய எத்தனாகிய யாக்கோபை எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி, ஜெனசிஸ்
22, 3 and 4 I shall read. சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜனக்கூட்டமாகும்படி உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி, தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசியாய் தங்குகிறதுமான தேசத்தை நீ சுதந்தரித்து கொள்ளும்படி ஆபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருளுவாராக என்று சொல்லி அனுப்புறாங்க. ஏன்? சொன்னபடியே ஆகும் என்று சொன்னாரையா உன் தேவன். என்ன சொன்னாரு? நீ சொன்னபடியே ஆகும் என்று சொன்னாரையா, அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சொல்லுவாய் நீயே. எப்பா அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நான் சொல்லிட்டே இருக்குங்கப்பா. பிரச்சனைக்கு மேல பிரச்சனை டெய்லி போன்ல வருதுங்க. போ போ போங்கிற, போயிட்டேன்னு ஓடியே போயிருதுங்க. எத்தனுக்கு இத்தனை ஆசீர்வாதங்க. அவன் எத்தன் உயிர் தப்ப ஓடுறான், அண்ணனை வஞ்சித்து விட்டான், படு துரோகம் பண்ணிட்டான், தப்பிக்க ஓடுறா. அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு, எப்பா நீ போற இடத்துல இப்படி பலுகி பெருகுவாய், நீ தங்குகிற தேசமே உனக்கு சொந்தமாயிரும் என்று யாக்கோபை அவனுடைய தகப்பனாகிய ஈசாக்கு ஆசீர்வதித்தால், இது கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவர்களே, தைரியமாக உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான ஊழியர்களே, தைரியமாக உங்க மந்தையை ஆசீர்வதிங்க. எத்தனைக்கு இவ்வளவு ஆசீர்வாதம் என்றால், உங்களுடைய மந்தையில் உள்ள மக்களுக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை நீ கூற வேண்டும். அடுத்து பாருங்க, யோசேப்பு. அவனுக்கு நாலேஜ் பாருங்க. எப்பா கர்த்தர் சொன்னா நல்ல வார்த்தை தான் சொல்லுவாரு, அவன் சத்துருவாக இருந்தாலும் மங்களகரமான வார்த்தை தான் சொல்லுவாரு. அவனுக்கு நாலேஜுங்க. வாசிக்கட்டுமா அதை உங்களுக்கு? பார்வோன் ராஜா சிறைச்சாலையிலிருந்து வந்து நிறுத்தப்பட்டிருக்கிற யோசேப்பிட்ட கேட்கிற, எப்பா அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் என்ன? அவன் சொப்பனத்தையே சொல்லவில்லை. அதற்கு முன்பதாகவே யோசேப்பு முழங்குகிறான் பாருங்கள். ஆதியாகமம் 41:16 அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார். இவன் சொன்னதுனாலதாங்க வெளிப்பாடு வந்தது. இந்த தரிசனத்துக்கு இதுதான் அர்த்தம். 7 வருஷம் வறட்சி, 7 வருஷம் விளைச்சல். முதல் 7 வருஷத்துல நல்ல விளைச்சல் இருக்கும். நீங்கள் ஏராளமான குடவுனை கட்டுங்க, என்ன செய்யுங்க, எல்லாத்தையும் ஸ்டோர் பண்றதுக்கு விதையுங்க, அதை அறுத்து சேவ் பண்ணுங்க. அதன் பிறகு 7 வருஷம் பஞ்சம் உண்டாகும். அப்போ இனிமே இந்த பஞ்சத்துக்கு தப்புவித்து கொள்ளுவதற்கு தேவன் நல்ல மங்களகரமான ஆலோசனை சொல்லுவார் என்று யோசேப்பு அறிந்திருந்தாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொன்னாங்க மங்களமான உத்தரவு அருளி செய்வார் என்று சொன்னான். அவன் சொன்னபடியே தேவன் மங்களகரமான உத்தரவு அருளினார். ஹல்லேலூயா. அடுத்து யாருங்க? மோசே பார்க்கணுமா? எல்லாம் உங்களுக்கு தெரிந்த கதை தானே. இன்னைக்கு தலைப்பு என்ன? எந்த சூழ்நிலையில் என்ன பேச வேண்டும். வழி இல்லாத இடத்துல நீங்க என்ன பேச வேண்டும். ரைட்? மோசேட்ட கேட்போமா? பின்னால யாரு? சத்துருடைய பலத்த சேனை, முன்னால பயங்கரமான செங்கடல் இருக்குங்க. அங்க இருந்து தலைவர் என்ன சொல்றாரு பாருங்க, இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றுமே காண்பதில்லை. அவர் சொன்னபடியே ஆயிட்டுங்க. அதுல நீங்க வாசிங்க, அதுல எழுதியிருக்கு, கடைசி போர் வீரனும் தப்பவில்லை. ஏன்? தண்ணி எல்லாரையும் மூடி போட்டு விட்டது, அழித்து விட்டது. அந்த தேவன் இன்றைக்கும் அப்படித்தான் கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார். எப்படி கிரியை செய்வார் தெரியுமா? நீ சொல்லும் பொழுது உன்னுடைய நாவிலே இருந்த வல்லமை புறப்பட்டு போய், உன்னிடத்திலிருந்து ஜீவ தண்ணீர் புறப்பட்டு போய் அந்த இடத்துல ஒரு நன்மையான தீர்வை கொடுக்கிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. Thank you Lord for your goodness. எலியா என்ன சொல்றாரு? ராஜாட்ட போய் சொல்றாங்க, ராஜா இன்னைக்கு நான் சொன்னாதான் உங்க தேசத்துல மழையும் வரும், என்ன வரும், பனியும் வரும், இல்லைன்னா வரவே வராதுன்னு சொல்லுறாங்க. என்ன சொல்றான்? என்னுடைய வாயின் வார்த்தையின்படிதான் நடக்கும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, உன்னுடைய நாவுல அவ்வளவு பவர் இருக்கு. அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொன்னாரு மார்க் 11:23, நீ சொன்னபடியே ஆகும்.
ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் உங்கள் பிரச்சனைக்கு தீர்வளிக்கக்கூடிய வல்லமை உங்களுடைய நாவிலே இருக்கிறது. அந்த தீர்வுக்காக நீங்கள் எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை. வேதம் எங்க அப்படித்தானங்க இருக்கு. வேற யாரு? எலியா. அவன் தான் என்ன சொல்றான்? நான் பேசினாதான் மழை வருங்கிறான். எலிசா என்ன சொல்றான்? அங்க என்ன பிரச்சனை? பஞ்சம், பயங்கர பட்டினி, குழந்தைகளை அறுத்து சமையல் பண்ணி சாப்பிடுகிற சூழ்நிலையில வந்தா மாறுங்க சத்தியத்தை அறிஞ்சவன். இந்த சூழ்நிலையில என்ன பேச வேண்டும் என்கிற சத்தியத்தை அறிந்த எலிசா சொல்லுகிறான், எப்பா இன்னைக்கு உன் பிள்ளைய நீ அறுத்து சாப்பிடலாம். கர்த்தர் ஒரு தீர்வு கொடுக்கிறாரு. அது என்னவென்றால், நாளைக்கு 24 மணி நேரத்துல இந்த இடத்துல எல்லா பட்டினியும் நீங்க எல்லாம் செழிப்பாகி விடும் என்று சொன்னதுனாலதான் தீர்வு வந்தது. யோசுவா சூரியனை இங்க நில்லுன்னு பேசினாங்க, அவன் சொன்னபடியே நடந்தது. அடுத்து யாரை நம்ம பார்க்க போறோம்? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. தாவீது என்ன சொல்றான்? நாளைக்கு இல்ல மிஸ்டர் கோலியாத், not tomorrow but today I will behead. இன்றைக்கு உன் தலை எடுப்பேன்னு சொல்றாங்க. அவன் சொன்னதுனாலதான் அவன் அந்த தலையை அவனால எடுக்க முடிந்தது. நீங்கள் சொல்லாததுனாலே அநேக பிரச்சனைக்குள்ளே வாழ பழகி விட்டீர்கள். ஜெபிச்சு ஜெபிச்சு பாக்குறீங்க. என்னிடத்துல பேசுவாங்க, பிரதர் எனக்கு இந்த பிரச்சனை, என் புருஷன் இப்படி தவறான ஒரு வழியில போறாரு. எத்தனை வருஷம் சிஸ்டர்? 20 வருஷம். என்ன செய்றீங்க? நான் நல்லா ஜெபிக்கிறேன், நான் நல்லா பேசிட்டேன்னு இன்னும் ஒருத்தர் கூட என்கிட்ட சொல்லலைங்க. இயேசுவின் நாமத்தினால என் புருஷன் இனிமே தவறான வழியில போக மாட்டான் என்று பேசினேன்னு ஒருத்தர் எனக்கு சொல்லல. இயேசுவின் நாமத்தினால இந்த கேன்சர் கட்டியை போ என்று கட்டளை இட்டேன் என்று இன்னும் எனக்கு ஒருத்தரும் சொல்லல. கிருபை பாருங்க, ஒரு 10,000 பேர் என்ன அழைச்ச அற்புதத்தை பெற்றிருக்கிறார்கள். எல்லாரும் அதுல பாத்தீங்கன்னா 90% விசுவாசிகள் தான். ஆனால் ஐயா நான் மார்க் 11க்கு 23க்கு அப்ளை பண்ணி பார்த்தேன்னு ஒருத்தரும் சொல்லலைங்க. இயேசு கிறிஸ்து அப்படிதான் சொல்றாரு. சொல்லதோடு நிறுத்தல, எல்லா பிரச்சனைக்கும் பேசி பேசியே தீர்வு கொடுக்கிறாரு. நீ பேசு மகனே. ஹல்லேலூயா. ஓ thank you Lord for your goodness. நன்றி ஆண்டவரே. புதிய ஏற்பாட்டுல பார்ப்போமா? புதிய ஏற்பாட்டுல மட்டுமே 100 எக்ஸாம்பிள் பார்க்கலாங்க. அந்த நாலேஜ் இருந்து பாருங்க. யாருக்கு? பீட்டருக்கு. என்ன சொல்றா? என்ன பாருங்கிறான். ரைட்? தேவனை பார் என்று சொல்லவில்லை. அந்த பிறவி சப்பானியை குணமாக்குவதற்கு அவன் கிட்டத்துல போய், எப்பா நீ கை நல்லா ஜெபம் பண்ணு, பாரு வானத்தை பாருன்னு சொல்ல. என்ன பாருப்பா? பார்த்துட்டியா? இப்ப நான் பேச போறேன். என்னிடத்துல இருக்கிற அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை உனக்குள்ளே வந்து நாடி நரம்பு எலும்பெல்லாம் சுகமாகி இப்பொழுது குதிக்க போறா. அவ்வளவு நாலேஜ் இருந்துங்க. ஏன்? தன்னுடைய நாவல இருந்த அதிசயமான ஆற்றலை பேதுரு அறிந்திருந்தான். ஹல்லேலூயா. ஓ பவுல் பாருங்க, இன்னைக்கு தலைப்பு என்ன? எந்த சூழ்நிலையிலே என்ன பேச வேண்டும்? இயேசு கிறிஸ்து மார்க் 11:23 சொல்லி இருக்கிறார் அல்லவா, அவன் சொன்னபடியே ஆகும் என்று. அப்போ யார் யாரெல்லாம் எந்தெந்த தேவைக்கு எப்படி எப்படி பேசினார்கள் என்று வேதத்திலிருந்து தேவனுடைய ஆவியானவர் நமக்கு கற்று தந்து கொண்டிருக்கிறார். அது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம் அல்லவா. அங்கே மரண வீட்டுக்கு போறார். யாரு? தபித்தாள். என்ன செய்யறாரு? தபித்தாளே எழுந்துரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவ்வளவு எளிதான வழியை தேவன் வைத்திருக்கிறார். அதனாலதான் சொன்னார், என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாகவும். எப்ப என் வழி ரொம்ப எளிதுங்கிறார். மதம் என்ன சொல்லிடுது? இல்ல இல்ல அவர் வழி ரொம்ப கஷ்டம், வச்சுக்கேன்னு விட்டுறாரு ஆண்டவர். ஐயா அவர் இரக்கமுள்ள தேவன்யா. ஆனா அநேக நேரங்களில் உங்க மேல அவரால் இரக்கம் காட்ட முடியாது. ஏன் தெரியுமா? நீங்கள் விசுவாசித்து பேச வேண்டிய இடத்துல கெஞ்சி கூத்தாடிட்டு இருக்கீங்க. அதற்கு வேதத்துல இடமில்லை. அவன் சொன்னபடிதான் ஆகும் என்று சொல்லி இருக்கே தவிர அவன் ஜெபித்தபடியே ஆகும் என்று சொல்லவில்லை. 2 புஸ்தகங்களை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். மிக முக்கியமான புஸ்தகம். இந்த புஸ்தகம் முழுக்க முழுக்க அந்த மார்க் 11:23 அந்த ஒரே வசனத்தை வச்சுதான் எழுதியிருக்கிறாருங்க.
எந்த வசனம்? அவன் சொன்னபடியே ஆகும், அவன் ஜெபித்தபடியே ஆகும்ல. அப்போ இந்த நாவை பற்றி இவர் எழுதியிருக்கிறாரு. ஒரு சாதாரண ஒரு மனுஷன் வாழ்க்கையில திரும்ப திரும்ப தோல்வி அடைந்து வாழ்க்கையில முட்டு சந்தில போய் மாட்டின பிறகு நாவிலே உள்ள அதிகாரத்தை குறித்து அறிவு வந்து என்ன செஞ்சிட்டாரு? இப்ப சொந்த ஏரோப்ளேன் வாங்கியிருக்கிறாருங்க. நான் அறிமுகப்படுத்துகிற புஸ்தகம் ஒன்றுன்னு நீங்க 1 கோடி ரூபா கொடுக்கணுங்க. ஹைலி வேல்யூபிள். எனக்கு அதில் 5 பைசா லாபம் கிடையாதுங்க. நான் எழுதுகிற புஸ்தகம் இல்லையே, எங்களுடைய மனக்கண்களை திறந்த புஸ்தகங்கள். என்னுடைய நாவிலே இருக்கிற அதிகாரத்தை நான் இப்பொழுது தைரியமாக பயன்படுத்துகிறேன். ஏன் தெரியுமா? இந்த புஸ்தகத்தை 30 நேரம் படிச்சுட்டேன், இன்னும் படிக்கிறேன். ஸ்மால் புக்கு, 100 ரூபாய் தான். கிறிஸ்தவ புஸ்தக சாலையில கிடைக்கிறது, வாங்கி கொள்ளுங்கள். எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, அதே போல 2வது ஜபத்தை குறித்த ஒரு அறிவு உங்களுக்கு தேவை. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணா நிறைய பலன் கிடைக்கும். இல்லை. கல்லறை தோட்டத்துக்கு போறாருங்க இயேசு கிறிஸ்து. சீஷர்களை பார்த்து, எப்பா என்ன செய்யுங்க, 1 மணி நேரம் முழங்கால் போடுங்க, அப்படி சொல்லவில்லை. லாசருவே வெளியே வா என்றார். ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்டு நீங்கள் பாக்கியவான்கள். ஏன் தெரியுமா? நீங்கள் கர்த்தர் செய்ததை செய்வீர்கள், அதை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள். ஏனென்றால் நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள். பால் பாருங்க, பால் என்ன செய்யறாரு? ஐத்திகம் செத்து போயிடுறான். எந்த சூழ்நிலையில் என்ன பேச வேண்டும், என்ன செய்யறான்? இவனுடைய ஜீவன் இவனுக்குள்ள இருக்குன்னு சொல்லிடுறான். ஐத்தியக்குள்ள ஜீவன் வந்துருதுங்க. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் வையகத்தை வாழ வைக்கக்கூடிய ஆற்றல் உங்கள் ஒவ்வொருடைய நாவிலும் தேவனால் வைக்கப்பட்டு இருக்கிறது. அது கர்த்தராலே ஆயிற்று. நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. லாசரு செத்து போயிட்டாங்க. இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? எப்போ அவன் தூங்குகிறான். செத்தவன் என்ன ஆயிட்டான்? உயிர் வந்து தூங்க ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் என்ன செஞ்சாரு? லாசருவே வெளியே வா. இதெல்லாம் ஏன் ஐயா செய்தாரு? அந்த அத்தி மரத்தை பார்த்து பேசி பட்டு போக பண்ணினாரே, ஏன் அதை செய்து காட்டினார்? இதை போல நீயும் நானும் பேசி 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 வையகத்தை வாழ வைக்க வேண்டும் என்கிற ஒரே காரணத்திற்கு தானே அது அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பிசாசு ஏஜென்ட்கள் என்ன சொல்லி தராங்க? அவன் ஜெபித்தபடியே ஆகும் என்று சொல்லி தராங்க. இன்னும் அவங்க என்ன சொல்றாங்க? ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணா நிறைய ஆசீர்வாதம். இதெல்லாம் வேதத்திற்கு புறணானது. வறுமையானவர்களே, வேதத்திற்கு முரண்பாடானது. என்னோடு இணைந்து கொள்ளுங்க. அம்மா, ஆண்டவரே என்னை மன்னிங்க, இவ்வளவு நாள் நான் பேசுறதுக்கு பதிலாக ஜெபிச்சுட்டேன், இன்னையிலிருந்து உம்முடைய நாமத்தினால நான் பேசுகிறேன் என்று இப்பொழுதே ஒரு தீர்மானத்தை எடுப்பீர்களா? என் ஜனங்கள் ஜெபிக்காமல் சங்காரம் ஆகிறார்கள் என்று பிசாசும் பிசாசின் ஏஜென்ட்டுகளும் சொல்லுகிறாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், என் ஜனங்கள் பேசாம சங்காரம் ஆகுறாங்க. அறிவு இல்லை. என்ன அறிவு? சூப்பர் நேச்சுரல் பவர் நாவல இருக்கு. நான் சாதாரணமா பேசினா போதும் இந்த பிரச்சனை தீர்ந்து விடும் என்கிற நாலேஜ் இல்லாம, இந்த அறிவு இல்லாமல் சங்காரம் ஆகிறார்கள். அது மாத்திரம் இல்லைங்க, இன்னொரு வசனம் வாசிக்க போற, சீரியஸான வசனம். அங்க ஏசாயா 42:22 மிக முக்கியமான வசனங்க. எதை குறித்து தியானிக்கிறோம்? எந்த சூழ்நிலையில் அல்லது எந்த தேவையில் அல்லது எந்த பிரச்சனையில் நாம் என்ன பேச வேண்டும் என்று இதுவரைக்கும் பார்த்தோம். கிட்டத்தட்ட ஒரு 12 உதாரணம் பார்த்தோம். எந்த இடத்திலையும் தேவனுடைய சத்தியத்தை அறிந்தவர்கள் ஜெபிக்க தேவையில்லாத இடத்திலே ஜெபிக்கவில்லை. ஜெபிப்பதற்கு ஒரு நேரம் உண்டு. உங்க தனி அறையை பூட்டி கொண்டு நீங்க என்ன செய்யுங்க? ஜெபியுங்க. மற்ற இடத்துல அந்த பிரச்சனையை பார்த்து பேசுங்கள். நீங்க பேச மாட்டீங்க. ஆகையினால எல்லாரும் என் ஜனங்கள் எல்லாம் கெபிகளிலே அகப்பட்டு இருப்பார்கள் என்று தேவன் ஏசாயா மூலமாக சொல்லுகிறதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்கள். ஏசாயா 42:22 இந்த ஜனமோ கொள்ளையிடப்பட்டும் சூறையாடப்பட்டும் இருக்கிறார்கள். எந்த ஜனம்? என்னுடைய நல்ல ஜனம். நல்லா கோயிலுக்கு வருவாங்க, நல்லா உபவாசம் பண்ணுவாங்க, ஆனா சிறையில தான் இருப்பான். ஏன்? வாசிக்கிறேன். அவர்கள் அனைவரும் கெபிகளிலே அகப்பட்டு காவலறைகளிலே அகப்பட்டு இருக்கிறார்கள். தப்புவிப்பார் இல்லாமல் கொள்ளையாகி விட்டுவிடு என்று சொல்ல ஆள் இல்லாததுனால சூறையாவார்கள்.
ஜெபிப்பதற்கு ஆட்கள் இல்லாததுனால சூறையாவார்கள் என்று சொல்லுவது மதம். வேதம் அப்படி சொல்லலைங்க. அவன் சொன்னபடியே ஆகும். ரைட்? சொல்லுவதற்கு ஆள் இல்லைங்க. அப்பாலே போ சாத்தானே என்று சொல்ல ஆள் இல்லை. தபித்தாளே எழுந்திரு என்று சொல்ல அங்கே ஆள் இல்லாத வரைக்கும் தபித்தாளே என்ன செஞ்சாங்க? குளிப்பாட்டி குழியில கொண்டு வைக்க எல்லாம் ரெடி பண்ணாங்க. வந்த மார்க்க சத்தியத்தை அறிஞ்சவன் தபித்தாளே, கமான் தபித்தா, கெட் அப் என்ன எழுந்துட்டாங்க. இந்த சக்தி உங்களுக்கு இருக்குங்க. ரெஜிஸ் என்ற ஒரு சகோதரி பாருங்க, நம்முடைய செய்திகள் 400 செய்தி கேட்டுட்டாங்க. பயங்கர ஃபெய்த் வந்தது. புருஷன் இறந்து போயிட்டாருங்க. வீட்டுல கொண்டு வச்சாச்சு, யாருக்கும் சொல்லி விடல. அருள் எழுந்துருங்க. 25 நிமிஷம் பேசினாங்க. 26வது வருஷம் உயிரோடு வந்து விட்டார். ஏன்? அவன் சொன்னபடியே ஆகும் என்று சொன்னவர் எள்ளளவும் பொய்யுரையாத இறைமகன் அல்லவா? ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். கர்த்தரை தெய்வமாக கொண்டுள்ள ஜனங்கள் நீங்கள் பாக்கியவான்கள். நீங்க டைம் ஃபிக்ஸ் பண்ணுங்க. நாளை இந்த நேரம் பஞ்சம் இருக்காது. நான் என்ன சொன்னேன் தெரியுமா? ஒருவருடைய கணவனை 11 ஆண்டுகளாக காணவில்லை. நான் எலிசாட்டம் தான் நிறைய கலைகளை கற்றுக்கொண்டேன். என்ன சொல்றான்? ஏமா 10 மாசத்துல உன் கையில ஒரு ஆண் குழந்தை இருக்கும், நாளைக்கு இந்த நேரம் பஞ்சம் இருக்காது, இந்த பாயாசமா மாறிட்டு. அவன்கிட்ட தான் கற்றுக்கொண்டாங்க பல காரியங்களை. நான் பேசுறேன், அம்மா உன் புருஷனை 11 வருஷம் காணவில்லை, இன்னும் 90 நாள்ல உங்க வீட்டுல உட்காருவான் என்று சொன்னேன். ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சொன்னேன். ரைட்? 85 நாள்ல வந்துட்டாங்க. அந்த அம்மாவுக்கு 1 கோடி ரூபாய் கடன், 2 வீடுகளை இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஒட்டிட்டாங்க ஏலத்துக்கு. நான் டேட் ஃபிக்ஸ் பண்ணேன். 30 நாட்களிலே உங்கள் கடன் பிரச்சனை தீரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்னேங்க. நான் சொன்னபடியே ஆயிற்று. ஹல்லேலூயா. 15 நாள்ல அடைஞ்சிட்டுங்க. அந்த மகளுக்கு திருமணமாகி 6 வருஷம் ஆகிய குழந்தை இல்லை. ஏமா நீ அடுத்த வருஷம் இதே நாளில் குழந்தையை பெற்றுக்கொள்ளுவாய் என்று சொன்ன. அவ குழந்தையை பெற்று இப்பொழுது 2வது குழந்தையை பெற்றிருப்பான்னு நினைக்கிறேன். கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் நீங்கள் எந்த சூழ்நிலையில, எந்த தேவையில தேவன் என்ன பேசி இருக்கிறார், தேவனுடைய ஜனங்கள் எந்த சூழ்நிலையில என்ன பேசி எப்படி பிரச்சனைகளை தீர்த்து வைத்தார்கள் என்பதை நீ அறிந்து கொள். அப்பொழுது நீ என்ன செய்வா? இயேசு கிறிஸ்துவை போல எண்ணற்ற அற்புதங்களை செய்வாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜாஸ் மினிஸ்ட்ரி செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள், உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.